Hi, hello everyone. This is Staff Ice Academy. நாம் இன்னைக்கு February 4th current affairs தான் பார்க்க போறோம். So இன்னைக்கான current affairs பார்க்கலாமா? So இன்னைக்கான first current affairs என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Who is the first woman director in Airport Authority of India? So Airport Authority of India உடைய first woman director இப்ப யார் appointment ஆயிருக்கா அப்படிங்கறது தான் வந்து question. Very first Airport Authority of India க்கு ஒரு woman director வந்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கறோம். ஓகேவா? சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பார்த்தலாம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நிவேதிதா தூபே அப்படினு சொல்லக்கூடியவங்க தான் அவங்களோட நேம். ஓகேவா? சோ ஸ்பெசிஃபிக்கலி HR வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இவங்க நியூ டைரக்டரா வந்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். நிவேதிதா தூபே அப்படினு சொல்லக்கூடியவங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் Nivedita Dubey பத்தின explanation என்ன அப்படினா with over 30 years of aviation experience. So aviation அந்த airport அந்த ரீதியான experienceல 30 years இவங்க வந்து experienced one and her appointment marks a historic milestone for Airports Authority of India and India Civil Aviation Leadership அப்படினு சொல்லிட்டு பார்க்கறோம். ஓகேவா? She assumed charge as member human resources of the AAI on January 30, joined AAI on 1995 அப்படினு சொல்லிட்டு பார்க்கறோம். ஓகேவா? சோ என்னன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த இதில் வந்து சார்ஜ் ஆஸ் அ மெம்பராக சார்ஜ் எடுத்துறது வந்து January 30 அண்ட் ஆல்சோ வந்து ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா வந்துட்டு 1995 அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துலாம். She is a faculty at the Indian Aviation Academy. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஏவியேஷன் அந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸை முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அவங்க பார்த்திங்கன்னா இந்தியன் ஏவியேஷன் அகாடமியில் ஃபஸ்ட்டு சேர்ந்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹேண்டில்டு கோர் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் அட் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நியூ டெல்லி. ஓகேவா? ஸோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கோர் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023 ஷி பிகேம் தி ஃபர்ஸ்ட் உமன் ரீஜனல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஒரு 12 ஏர்போர்ட்ஸை அவங்க கண்ட்ரோலில் இருந்திருக்கு. அவங்க தான் வந்துட்டு அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு ப்ளஸ் தி எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபார் தி ஈஸ்டர்ன் ரீஜன் மேனேஜிங் 12 ஏர்போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நிவேதிதா தூபே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நியூ டைரக்டராக ஆஸ் அ உமனாக ஃபஸ்ட்டு வந்துட்டு HR ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நியூ டைரக்டர் ஃபார் தி ஏஐ இப்போ அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க. அவங்க நேம் வந்து நிவேதிதா தூபே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாம். என்னென்னா எம் அனிதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க வந்து IRS இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒர்க் பண்ணிவிட்டு அஸ் டைரக்டர் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இப்போ என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க டைரக்டராக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸில் இப்போ டைரக்டராக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்க ஏற்கனவே வந்து ஒரு IRS இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டைரக்டர் அப்பாயின்மெண்ட் இன் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் approved by ACC under the Central Staffing Scheme marking an important senior level bureaucratic move அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நியூ டைரக்டராக டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவங்களை வந்து அப்ரூவ் பண்ணி இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எது பேஸ்டுனா சென்ட்ரல் ஸ்டாஃபிங் ஸ்கீம். இந்த சென்ட்ரல் ஸ்டாஃபிங் ஸ்கீம் பற்றி பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோ யூனியனோ இருக்கக்கூடிய எல்லா விதமான IAS IPS IRS IFS இப்படின்னு இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இடத்துல அவங்க வந்துட்டு ஒரு பேரண்ட் கேட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸில் வந்துட்டு ஒரு மினிமம் ஆஃப் 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவங்கள எடுத்து வேறு ஸ்டேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போடுறதும் அங்கேருந்து இங்கே மாற்றுறதும் அதுக்கப்புறம் ஒரு 3 to 5 இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வந்துட்டு அந்த மாற்றின ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிளேஸில் ஆனதுக்கப்புறம் திரும்ப அவங்க பேரண்ட் கேட்ரிக்கு போடுறதும் இந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையுமே யார் பார்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாஃபிங் ஸ்கீம் இது மூலியமாக தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் ஸ்டாஃபிங் ஸ்கீம் மார்க்கிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் சீனியர் லெவல் பியூரோக்ராட்டிக் மூவ்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இன்கம் டேக்ஸ் 2007 பேட்சில் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்திருக்காங்க. இந்த இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் இன்கம் டேக்ஸ் 2007 பேட்ச்
now director in the Department of Defense until 26 September 2026. இப்போ வரக்கூடிய செப்டம்பர் 26 வரைக்கும் தான் இவங்களுடைய அந்த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபார்மலி ஷி வாஸ் இன் பொசிஷன் எதில் இருந்திருக்காங்க, எதுலேருந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்க்கு வந்திருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எம் அனிதா ஐஆர்எஸ் இப்போ நியூ டைரக்டர் ஃபார் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபார்மலி ஷி வாஸ் இன் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஜனவரி 30லேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? From which party is the new leader of Manipur elected? ஓகேவா? நியூ லீடர் ஆஃப் மணிப்பூர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் டு தி February 5th பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் பிரசிடென்ட் ரூல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎம் கொண்டு வந்திருக்கலாம். ஓகே, இப்போ இனிமேல் வந்து அந்த வயலேஷன்லாம் கொஞ்சம் கம்மியானோன்னே இந்த சிஎம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ பிலாங்ஸ் டு விச் பார்ட்டி நியூ லீடர் இப்போ எலெக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஜேபி. ஓகேவா? ஸோ முன்னாடி வந்து இந்த ஜோ குட்கி மைத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு இடைப்பட்ட ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. அதில் ரொம்ப வைலண்ட்டாக வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்தமாரி ப்ராப்ளம்ஸ் வந்து வெடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் வந்து பைரன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎம் வந்துட்டு அவர் வந்து நான் கான்ஃபிடென்ஷியல் மோஷன் மூலிமா வந்துட்டு அவர் வெளியே அவரோட இதுலேருந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டாரு. ஆஃப்டர் டு தட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் இருந்துச்சு. பிரசிடென்ட் ரூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அவரும் பிஜேபி தான், இவரும் பிஜேபி பிலாங்ஸ் டு த வந்துட்டு பிஜேபி பிலாங்ஸ் டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணிப்பூரோட பிஜேபி பார்ட்டிலேருந்து எலெக்ட் ஆகி இப்போ வந்துட்டு சிஎம்மாக வரார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துலாமா? Yamnam Khemchand Singh has been elected leader of the Manipur BJP Legislative Party, clearing the way for government formation as president's rules ends on February 13 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். After the CM N. Biren Singh resignation, elevation marks a crucial moment for Manipur அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்திருக்க அந்த சிஎம் அவருடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யம்னம் Khemchand Singh அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். has been elected leader of the Manipur BJP legislative party அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த எம்னம்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பிஜேபியில் இல்லை பொலிட்டிக்கல் இது ஸ்டார்ட் பண்ணும் போது 2000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேறு இதில் தான் இருந்திருக்கார், பிஜேபி பார்ட்டியில் இல்லை, அஸ் அ பொலிட்டிக்கல் லீடராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட ஒரு யூனியன் மினிஸ்டராகவும் இப்போ வந்துட்டு கேபினெட் மினிஸ்டராகவும் பார்த்துட்டிங்கன்னா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஆஃப் மணிப்பூராகவும் இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பதவியெலாம் அவர் வகிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஒரு மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு, ஒரு மணிப்பூரோட ஸ்பீக்கராகவும் இருந்திருக்காரு. ஸோ இப்போ பிஜேபி பார்ட்டி மூலயமா இப்போ சிஎம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 62 years old two-time MLA from சிங்ஜமை கான்ஸ்டியூன்சியில் 2 டைம் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. 62 years ஓல்டு இப்போ அவருக்கு. ஸோ பொலிட்டிக்கல் ஜேர்னி வந்து ஸ்டார்டட் வந்து 2000. ஸோ பிஜேபி ஜாயின் பண்ணது 2013 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிரசிடென்ட் ரூல் வாஸ் இம்போஸ்ட் இன் February 2025 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எங்கே மணிப்பூரில் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 4th question, which is the largest wildlife sanctuary in India? wildlife sanctuary நிறைய நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ அதில் வந்து லார்ஜஸ்ட் சாங்சுரியாக எது இருக்குது அப்படிங்கிறதா கொஷினு. ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்னு பார்த்தலாம். முதுமலை வைல்ட் சாங்சுரி, கட்ச் டெசர்ட் வைல்ட் சாங்சுரி, வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி, இந்திரா காந்தி வைல்ட் சாங்சுரி. ஸோ அப்படி இதில் பார்க்குறப்ப முதுமலை வைல்ட் சாங்சுரியா இதெல்லாம் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வருது, பேர்ட்ஸ் இல்லை. ஸோ அதை தூக்கிடலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் கட்ச் டெசர்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, இட் இஸ் லொக்கேட்டட் இன் கட்ச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத் அண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 7506 ஸ்கொயர் கிலோமீட்டர் அண்ட் அஃபிஷியலி டிக்ளேர்ட் அஸ் தி ப்ரொடெக்டட் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஆன் 15th May 1986 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஓகேவா?
ஸோ 15th May 1986லேருந்து ஒரு அஃபிஷியலி டிக்ளேர்ட் அஸ் த ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். திஸ் சாங்சுரி லைஸ் இன் தி கிரேட் ரான் ஆஃப் கட்ச், ஏ வாஸ்ட் சால்ட் பிளைன். ஸோ இஸ் நியர்பை குஜராத். ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ் அ வாஸ்ட், ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சால்ட் டெரைன், ஒரு சால்ட் பிளைன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இங்கே மெயினாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளமிங்கோ நம்மளுக்கு தெரியும். ஃப்ளமிங்கோ வந்துட்டு ஒரு பிங்க் கலர் பேர்டு, இட்ஸ் அ மைக்ரேட்டரி பேர்ட். பட் வந்து அது வந்து குரூப்பாக தான் ஒரு இடத்துல இருக்கும், 1 2 அப்படிலாம் இருக்காது, குரூப்பாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால அது மெயினாக இந்த கட்ச் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் அதிகமாக வரதுனால அந்த ஃப்ளெமிங்கோ சிட்டினே சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், thousands of flamingo visits this region to nest and rise there. young and breeding area of the greater flamingo மெயினாக எது இருக்குன்னா இந்த கட்சி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், ஃப்ளெமிங்கோ சிட்டினும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தொலைவேரா, எ ஃபேமஸ் 5000 year old இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த சாங்சுரி அந்த ஏரியாக்குள்ளே தான். இந்த 7506 ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தோம்ல, ஸோ அந்த சாங்சுரி ஏரியா கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 5000 வருஷம் பழமையான அந்த தொலைவீரா ஃபேமஸ் ஃபார் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் இருக்குது, அடங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இப்போ லார்ஜஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி நம்ம பார்த்துட்டோம், கட்ச் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஸோ இப்போ ஸ்மாலஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இந்தியா என்னென்னா மைரேஷ்வர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஸ்மாலஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, பூனே டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பூனே எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. அண்ட் கவர்ஸ் ஒன்லி 5.14 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ அது வந்து 7506 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், இது வந்துட்டு 5.14 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட் இஸ் ப்ரொடெக்டட் கெசலே சின்கரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்மால் ஸ்பீசஸ்லாம் வந்துட்டு இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்த்துலாமா? 5th வந்து விச் போர்ட் அத்தாரிட்டி ஓன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அட் ஸ்வச்சாதா பாக்வடா அவார்ட்ஸ் 2025. ஸோ ஸ்வச் அப்படின்னு சொன்னாலே இந்த க்ளீன் இந்தியா, ஸோ போர்ட்ஸ் எல்லாம் க்ளீனாக க்ரீன் பேஸ்டில் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அந்த போர்ட் ஏரியா ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கான ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த விதத்தில் இப்போ எந்த போர்ட் வாங்கியிருக்குன்னா பாரதீப் போர்ட் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸலன்ஸ் இன் கிளென்லினஸ், அப்புறம் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் பை மினிஸ்ட்ரி ஆஃப் இந்த போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் ஸ்வச்சாதா பாக்வாடா அவார்ட்ஸ் 2025 படி பார்த்தீங்கன்னா இந்த பாரதீப் போர்ட் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். ஸோ இதை யார் கொடுத்துருக்காங்கன்னா சர்பானந்தா சோனோவால் அந்த போர்ட்டுக்கான இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹானர் வாஸ் ரிசீவ்டு பை PL ஹர்நாத், சேர்மன் ஆஃப் போர்ட் from Union Minister Sarbananda Sonowal on 3rd February 2026. இந்த ஹர்நாத் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பாரதீப் போர்ட்டோடைய அண்ட் ஆல்சோ போர்ட்ஸோட சேர்மன் பார்த்திங்கன்னா இந்த ஹர்நாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அண்ட் ஆல்சோ செக்ரட்டரி ஆஃப் தி போர்ட்ஸ் அப்படி யாருன்னு பார்த்திங்கன்னா விஜயகுமார் IAS அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு ஆன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் தெம் இங்கே பார்த்திங்கன்னா சர்பானந்தா சோனோவால் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இங்கே என்னென்ன வேறு விதமான இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளென்லினஸுக்கான ஒரு காம்படிஷன்ஸ் மாதிரி வச்சு பண்ணுறது, அப்புறம் க்ரீன் இதை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அங்கே வந்து எந்த அளவுக்கு அந்த யூசேஜ் அப்படி க்ரீன்னா எல்லாமே EV வெஹிக்கிள்ஸு EV ரிலேட்டடாக எல்லாமே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்பெட் மார்க்கே நாம் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு மார்க் தி பர்த் ஆஃப் தி நரேந்திர மோடி. அதனால இங்கே மெயினாக பார்க்குறோம் நரேந்திர மோடியோட பர்த்டேவை மார்க் பண்ணுற வகையில் என்ன பண்ணியிருக்காங்க 40,000 சாம்பிளிங்ஸை வேர் பிளான்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 40,000 சாம்பிளிங் செடி நட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எப்போ பர்த் ஆனிவர்சரி ஆஃப் மோடியோட பர்த்டே அப்போ. சரி, வேரியஸ் மெஷர்ஸ் ஆர் டேக்கன் Various measures are taken to maintain the port clean, green programs and the inclusive development. ஸோ வந்து இந்த விதமான இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டாக போட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ் இது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் ஆகி டெவலப் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நல்லா பண்ணதுக்காக தான் இந்த அவார்டு வந்துட்டு பாரதீப் போர்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு
Haven 1, the world's first private space station, is being developed by which company? So அமெரிக்காவோட நாசாவோட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும் as a first space. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த Haven 1 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இஸ் தி ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்டார் வந்து ப்ரைவேட்லி இப்போ கொண்டு வரப்பட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த Haven 1. ஸோ இட் வாஸ் டெவலப்டு பை விச் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாஸ்ட் ஸ்பேஸ். ஓகேவா, வாஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியால் தான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நாசா, ஐஎஸ்எஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மெயின்லி பார்த்தீங்கன்னா யாரால் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு? வாஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கேப்சியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீமோட சேர்ந்து தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கேப்சியூல் தான் அங்கே இருக்கக்கூடிய இங்கே இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது, அந்த போகக்கூடிய ட்ராவலில் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா அசிஸ்டன்ஸ் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கேப்சூல் பண்ணுறாங்க. மெயினாக ஸ்டேஷன் இப்போ அமைச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாம். The world's first private space station, Haven 1 by WASP Space, is set to launch in 2027 abroad. A SpaceX Falcon 9 in low Earth orbit. Low Earth orbitல இதுக்கு முன்னாடி ISS தான் வந்து அமைச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு there is no plan to set up any new stations அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இருக்கிறதே தொடரலான்னு தான் அவங்க பார்க்குறாங்க. இது வந்து நியூ ப்ரைவேட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ set to launch in 2027 abroad a SpaceX Falcon 9 in low Earth orbit. The International Space Station has been humanity's permanent foothold in low Earth orbit. Next to that இது so next வந்து NASA is planning the controlled deorbit of the ISS around 2030. ஓகேவா, NASA வந்து they are going to control the deorbit of the ISS around 2030 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து CEO ஆஃப் வாஸ்ட் ஸ்பேஸ் யாருன்னா மேக்ஸ் ஹாயட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர் தான் இப்போ ப்ரைவேட்டாக வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சிருக்காரு வித் த பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஹூம்னா ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கேப்சூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் 7th கொஷின். How many editions of joint military exercise Kanjar scheduled in Assam between India and Kyrgyzstan அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எத்தனை எடிஷன் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து 13 எடிஷன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் விச் 2 countries-னா கிர்கிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உடையது. ஓகேவா, சரி கண்டக்டட் ஃப்ரம் February 4 to 17, 2026 at மிசாமாரி அசாம். மிசாமாரி அசாமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4th February-லேருந்து 17th February வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பைலேட்ரல் எக்ஸசைஸாக அவங்களோட டிஃபென்ஸ் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணணும். கவுண்டர் டெரரிசம் அட்டாக்ஸ் அதை வந்து ஒழிக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணுமோ அது, அண்ட் தென் வந்துட்டு அர்பன் வார்ஃபேர், ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு மெயினாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது இல்லாமல் வேறு என்னென்னா ஸ்டார்டட் இயர்லி இன் 2011. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்தபடி இப்போ 2026 இட்ஸ் 13th edition அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மிசாமாரி அப்படிங்கிறது ஒரு மேஜர் மிலிட்ரி ட்ரைனிங் லொக்கேஷன் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா. நார்த் ஈஸ்ட் வந்து எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒன்று சவுத்து, நார்த் ஈஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூடிஸ் இந்த ஏரியாஸ்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ மிசாமாரி இஸ் அ மேஜர் மிலிட்ரி ட்ரைனிங் லொக்கேஷன் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்ஸஸ் இன்வால்வ்டு இந்தியாஸ் எலைட் பேராஷூட் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸும் இந்த கிர்கிஸ்தானோட ஸ்கார்பியன் பிரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஃபோர்ஸஸோடைய நேம். ஓகேவா, ஸோ என்னது எலைட் பேராஷூட் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் கிர்கிஸ்தான் ஸ்கார்பியன் பிரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ரெண்டும் தான் வந்து இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் 8th கொஷின். SFDR டெக்னாலஜி இஸ் யூஸ்ட் இன் விச் டைப் ஆஃப் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இந்த SFDR is used in which type of missile? Solid fuel ducted ramjet technology flight test success. ஓகேவா, சந்திப்பூரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் ஆஃப் மிசைல்னா ஏர் டு ஏர் மிசைல். ஓகேவா,
ஏர் டு ஏர் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். SFDR stands for the solid fuel ducted launcher technology. ஸோ இதை என்னென்னு கிளியராக சொல்லிட்டேன். ஏர் டு ஏர் மிசைல்னா இப்போ ப்ரொப்பல்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராக்கெட் கிளம்புறப்ப அந்த கம்பஷனில் நிறைய விதமான அந்த அப்படியே ஒரு புகை மூட்டமாக கிளம்பி நிறையா அப்போ வந்து நிறைய எமிஷன்ஸ் ஆகுது, அதனால பொல்யூஷன் அதிகமாகுது. அப்படிங்கிறதுனால இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த ஏர் டு ஏர் மிசைல்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு அதை ஒரு வெப்பநிலையில் அதிகமாக ஒரு ஏர் டு ஏர் போட்டு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ப்ரெஷரில் வந்து புஷ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி இது பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து சாலிட் எரிபொருளாக இருக்கிற மாதிரி திட எரிபொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது திட வடிவில் அந்த காற்று கேஸ் தான் வந்துட்டு வேகமாக செட் பண்ணி போகிறது. ஸோ அதான் வந்துட்டு சாலிட் ஃபியூயல் டக்டட் லான்ச்சர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ DRDO அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி டெமான்ஸ்ட்ரேட்டட் திஸ் டெக்னாலஜி ஃப்ரம் சந்திப்பூரில் பண்ணியிருக்காங்க on February 3rd, 2026 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். Next, this propulsion system is designed by high speed long range air to air missiles. ஓகேவா? ஸோ ஏர் டு ஏர் மிசைல்ஸ் ஹை ஸ்பீடில் போகக்கூடியது, லாங் ரேஞ்ச் அடித்து தூக்கக்கூடியது, 1000 to 2000 லாங் ரேஞ்சு, பிளேசிங் இந்தியாஸ் அமாங் ஏ செலக்ட் குரூப் ஆஃப் நேஷன்ஸ் வித் சச் கேப்பபிலிட்டிஸில் நம்ம நல்லா செயல்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாலிட் ஃபியூயல் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரான்ஜெட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம இப்போ புதுசாக பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்க்கலாமா? Who won National Science Summit 2026 in Kerala, Ernakulam? ஸோ யாரை வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ யார் எந்த செக்டார் வின் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். என்னென்னா the Tamil State Council for Science and Technology TNSCST won under the other state councils category. இந்த சயின்ஸ் சப்மிட் அப்படின்னு சொல்லக்கூடியது 38th எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கேரளா சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னும் இதை சொல்லலாம். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி அந்த சயின்ஸ் ரிலேட்டடான ஒர்க்கு அதை ஏஐ யூஸ் பண்ணி GI இதெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சயின்ஸ் காங்கிரஸில் எந்த அளவுக்கு அந்த சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து செயல்பட்டுச்சு அந்தந்த டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அது எந்த விதத்தில் நல்லா செயல்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக கொடுக்குறதா அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா செயல்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். The award recognize their comprehensive and outcome oriented interdisciplinary programs. ஸோ இந்த அவார்டில் இந்த எடிஷனில் பார்த்தீங்கன்னா செசி தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னிபுத்ரி அக்னி 4 and 5ல் ஒர்க் பண்ண நம்மளோட இஸ்ரோ இதில் ஒர்க் பண்ண டெசி தாமஸ் கேரளா எர்ணாகுளம் சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. கேரளா சஸ்திரா புரஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டும் இவங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 lakhs citation கேஷ் ப்ரைஸும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் என்னென்னா பழனிவேல் தியாகராஜன் இஸ் த மினிஸ்டர் ஆஃப் விச் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸில் தான் இருந்தார். இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டேஸ் புக் அப்படின்னா என்னென்னா இப்போ மொழி போர் சம்மந்தப்பட்ட உயிர் தியாகிகள் இருப்பாங்களா அவங்கள சம்மந்தப்பட்ட அந்த புக்கு அவங்க எப்படிலாம் உயிர் தியாகம் பண்ணாங்க, எந்த அளவுக்கு வந்து ஹிந்தியை எதிர்த்து அவங்க தமிழ் மொழிக்காக போராடினாங்க, எப்படி நம்ம தமிழ் மொழியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ரியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷனாக டிஜிட்டலில் வந்து கம்ப்யூட்டரில் இது பண்ணுற மாதிரி லைவாக வந்து பண்ணுறாங்க. ஸோ டாக்குமெண்ட்ரி டைட்டில்டு லாங்குவேஜ் வார் சாக்ரிஃபைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதோட டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, உயிர் நிகர் தமிழ், உயிர் நிகர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். த பயோகிராஃபிக்கல் தமிழ் டாக்குமெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி தமிழ் ஆன்லைன் எஜுகேஷன் அசோசியேஷன் மூலயமா இது வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் Along with him, the president of the World Tamil Research Institute R. Balakrishnan அப்படின்னு சொல்லக்கூடிய அவரும் இருந்திருக்காரு. ஸோ சில தலைவர்கள் எல்லாரும் இந்த புக்கை ரிலீஸ் அன்வெயில் பண்ணியிருக்காங்க. இந்தி பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்லோடட் ஆன் தி ஸ்பெஷல் வெப்சைட் ஆஃப் E-Library அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் நியூ அக்ரிமெண்ட் செட் பை அதானி குரூப்ஸ் வித் whom லேட்டஸ்ட். ஸோ யாரோட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு GE ஸ்பேஸ் கம்பெனியா, ஹாலா, போயிங்கா, லாக்ஹீட் மார்டினா. ஸோ யாரோட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம்.
Adani Groups and Leonardo Company, Italy Defense Sector Company is set to production site as permanent layout in India. So AW169M, AW109 helicopters முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்பரேர்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி கிட்ட இருந்து நம்ம அதானி குரூப்ஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன்ஸ் ஏர்க்ராஃப்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஹெலிகாப்டர் ப்ரொடக்ஷன்ஸ் வித் இந்த லியோனார்டோ கம்பெனியோட பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இட்டாலி டிஃபென்ஸ் செக்டர் கம்பெனி இது. ஸோ இவங்களோட சேர்ந்து ஒரு பெர்மனன்ட் லே அவுட் மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியாகவே ஒன்று செட் பண்ணி அது மூலிமா வித் த ஹெல்ப் ஆஃப் தெம் இங்கே வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். அண்ட் மெயினாக வந்துட்டு வி ஆர் கோயிங் டு டூ AW169M அண்ட் AW109 ஹெலிகாப்டர்ஸ் ஃபார் தி இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் லியோனார்டோ கம்பெனி. ஓகேவா? ஆப்ஷன்ஸில் ராங்காக இருக்குது. லியோனார்டோ கம்பெனி தான் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் வந்து ஜீவோதயா பிளான் இஸ் பிட்வீன் விச் டூ ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜீவோதயா பிளான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐஐடி பாம்பே அண்ட் கோல் இந்தியா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜீவோதயானா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில்க் வார்ம்ஸ் இருக்குது. சில்க் வார்ம் செரிகல்ச்சர் நம்ம பண்ணுறோம், அதுலேருந்து பட்டு எடுக்கிறோம். ஸோ அந்த பட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை கொன்று அந்த புழுவை வந்து ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு கொன்று அப்படி பண்ணுறதுக்கு வந்துட்டு கில் பண்ணாமல் அதை வந்துட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் அதை வந்து மல்பெரி லீவ்ஸில் போட்டு அது மூலயமா அது பின்னி அதை அந்த மாரி எடுத்து கில் பண்ணாமல் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் அது வந்துட்டு ஒரு சில்கை வந்துட்டு அப்படியே அதை டைப் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணி அதுக்கு அடுத்த விதமான அதோட லைஃபாக வந்துட்டு அது ஒரு பட்டர்ஃப்ளையாக போகிறதுக்கு உதவலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஒரு ஜீவோதயா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச்சை ஃபஸ்ட்டு பண்ணி முடித்தவங்க வந்து ஐஐடி பாம்பே, அதுக்கு ஃபண்டட் சப்போர்ட் பண்ணது வந்துட்டு கோல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஐஐடி பாம்பேஸ் இனிஷியேட்டிவ் ஃபண்டட் பை GOI கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ப்ரொடியூஸ் சில்க் வித்தவுட் கில்லிங் வார்ம்ஸ். ஸோ ஃபண்டட் யார் பண்ணியிருக்கா? கோல் இந்தியா அண்டர் இட்ஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி CSR ப்ரோக்ராம். ஆஃப்டர் 3 years இதை வந்து ரிசர்ச் வந்துட்டு முடிச்சு 3 yearsக்கு அப்புறம் இப்போ ஓகே ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த டெக்னாலஜி இஸ் ரெடி டு யூஸ். ஸோ இன்கம் ஆஃப் தி சில்க் ஃபார்மர்ஸும் அண்ட் ஆல்சோ லைவ்லிஹுட் ஆஃப் தெமும் வில் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் இன்ட்ரடியூஸ்டு சூப்பர் சைக்கிள். ஸோ சூப்பர் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கிளை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆந்திரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சூப்பர் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மோட்டாரை ஒன்று செட் பண்ணி வி சைக்கிள்ஸ் மாதிரி தான். ஸோ திரும்ப வந்து அந்த சோலார் லைட் மூலயமா சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த சைக்கிள் வந்து அந்த கவர்மெண்ட் சந்திரபாபு நாயுடு அவருடைய கவர்மெண்ட் வந்துட்டு 5555 சைக்கிள்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க கொடுக்குறதுக்கு. பட் வந்து இப்போ வந்து 24 hours 4000 e-cycles வந்துட்டு were given by the சந்திரபாபு நாயுடு to the government employees, women's and ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது மூலிமா அவங்க கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. இந்த e-cycle was made by வந்து IIT கான்பூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டோட்டலி they planned to give 5555, அதில் இப்போ வந்து 4000 they have completed அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எனக்கான இம்பார்ட்டண்டான டேஸ் பார்த்துடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேன்சர் டே பார்த்தீங்கன்னா February 4th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். விச் டே இஸ் செலிப்ரேட்டட் அஸ் கேன்சர் அவேர்னஸ் டே இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஷனுக்கான ஆன்சர் September 23ன்னு பார்க்குறோம். அண்டு நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே November 7 சொல்லிட்டு பார்க்குறோம். இது வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்னு சொல்லக்கூடியது February 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்க்கான டே. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஃபெட்டர்னிட்டி செலிப்ரேட்டட் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் கேன்சருக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் பை யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் தி ஹியூமன் ஃபெட்டர்னிட்டி செலிப்ரேட்டட் ஆன் February 4th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன தீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டயலாக் ஓவர் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.